ஆல்வேஸ் வெல்கம் டு தமிழ்டெக்ஸ். இந்த வீடியோவில் அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஏக்கு வந்துட்டு எப்படி சிலபஸில் இருந்துட்டு எப்படி படிக்கிறது, எப்படி நோட்ஸ் எடுக்கிறது, அடுத்து எப்படி ரிவைஸ் பண்ணுறது அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னுடைய ப்ராசஸும் இதுதான். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த போன வீடியோவில் நான் காட்டியிருந்தேன்ல இந்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல் ரீடிங் ஆஃப் சிலபஸ், அடுத்து லாஸ்ட் 5 இயர் பிஏக்யூ கொஸ்டின்ஸ். ஓகே, அந்த ஃபுல் ரீடிங் ஆஃப் சிலபஸ் அந்த சிலபஸ் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இந்த மாதிரி அதை வந்துட்டு கேட்டகரைஸ் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட். ஓகே, கேட்டகரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படித்தோம்னா தான் நமக்கு ஒரு ஐடியா தெரியும். இது வந்துட்டு நான் கலர் பண்ணியிருக்கேன்னா இப்போ க்ரீன் கலர் அப்படின்னா சேம் அப்படின்ற மாதிரி இல்லை. நான் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக ஒரு சப்ஜெக்ட்டுக்குள்ள இருக்க டாபிக்ஸ் இங்கேருந்து இது வரைக்கும் ஒரே மாதிரியான டாபிக், அடுத்து இந்த எல்லோவில் இருக்கிறதுலாம் ஒரே மாதிரியான டாபிக், பிங்க்ல இருக்கிறது ஒரே மாதிரியான டாபிக், அந்த மாதிரி ஒரு காட்டுறதுக்காக தான் வச்சிருக்கேன். ஆனால் இந்த பிங்க்கும் இல்லை வேற இதில் இருக்க பிங்க்கும் ஒரே மாதிரி அப்படின்னு கிடையாது. ஓகே, இந்த மாதிரி தொடர்ந்து கண்டினியூட்டியை காட்டுறதுக்காக இதை வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி தான் நான் படிச்சிருந்தேன். இப்போ இது வந்துட்டு இந்த பிடிஎஃப் இருக்குல்ல, இது வந்துட்டு மெயின்ஸ் பிடிஎஃப். ஓகே, மெயின்ஸ் குரூப் 2 உடைய பிடிஎஃப். இப்போ நடந்து முடிஞ்ச எக்ஸாம் நான் ஹைலைட் பண்ணி நான் படித்தது இங்கேருந்து இது வரைக்கும் ஒரே டாபிக். ஸோ அந்த மாதிரி ஹைலைட் பண்ணிட்டு அடுத்து ஒவ்வொரு டாப்பிக்கும் நான் டிக் பண்ணிட்டே வந்திருப்பேன். அதெல்லாம் படிச்சாச்சு, இதெல்லாம் படிச்சாச்சு அப்படின்ற மாதிரி. ஓகே, இம்பார்ட்டன்ட்லாம் அண்டர்லைன் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி ஒவ்வொருதும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ ப்ளூ கலரில் டிக்னா ஒரு ஐடியா இருக்கும், ரெட் கலர் டிக்னா ஒரு ஐடியா இருக்கும். அந்த மாதிரி நான் ஒவ்வொரு கோடிங் வச்சு இந்த மாதிரி படிச்சிருந்தேன். ஓகே, ஸோ சிலபஸை இப்படி தான் பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல் புக்ஸில் இந்த டாபிக்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ணணும். அது இல்லை சர்ச் பண்ண வேணாம், ஈஸியான வே அப்படின்னா வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் வந்து நிறைய பிடிஎஃப் அவைலபிளாக இருக்கும் ஆல்ரெடி யூடியூப்ல. வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்து படித்தாலும் சரி, இல்லை நம்மளாம் மேனுவலாக ஒவ்வொரு புக்ஸோட இண்டெக்ஸில் சர்ச் பண்ணி இந்த டாபிக்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டாலும் சரி. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு இந்த டாபிக் இருக்குல்ல, இப்போ இந்த ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், இந்த இது ஓகே தமிழ்நாடு ஃப்ரீடம் ரிலேட்டடானது. இது வந்து இந்த 10th சோஷியல் புக்கில் இருக்கும். ஓகே, ஸோ இதான் இருக்குது 10th சோஷியல் புக்கு. இது எல்லாமே நான் ஹைலைட் பண்ணி படித்தது தான் கைஸ். இந்த பிடிஎஃப்மே நான் ப்ரொவைட் பண்ணுறேன். நான் இன்னொரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணி அதில் போஸ்ட் பண்ணுறேன் எல்லா பிடிஎஃப்பும். கொஞ்சம் இன்டர்நெட் ப்ராப்ளமாக இருக்குது, அதுக்கப்புறம் நான் கிடச்சோடனே ப்ராப்பராக எல்லாமே அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போது இந்த மாதிரி தான் ஹைலைட் பண்ணி தான் படிக்கணும். நான் ஒரு யூனிட் எடுத்து வச்சுருந்தேன், அந்த இருக்குல்ல. ஸோ இதுதான் அந்த தமிழ்நாடுடைய ரோல் இன் சோஷியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அண்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் தான். ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களோடையும் இப்போ ரீட் பண்ணணும் நம்ம ஃபஸ்ட்டு. இப்போ இன்ட்ரடக்ஷன் அப்படின்னா இதெல்லாம் ரீட் பண்ணால் நம்ம எக்ஸாம் ரிலேட்டடாக இதில் வந்துட்டு எந்த கண்டென்ட்டுமே இல்லை, அதனால நான் ஹைலைட் பண்ணலை. ஓகே, இது எப்படி தெரியும் எக்ஸாம் ரிலேட்டடான கண்டென்ட் இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ரீட் பண்ணி தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதை வந்து கொஸ்டினாக கேட்க முடியும், இதை கொஸ்டினாக கேட்க முடியாது அப்படின்னு. அப்படி நம்ம பார்த்த வழியில இதுல இருந்து ஆரம்பிக்கும். நமக்கு இங்க இருந்து கொஸ்டினா கேட்க வாய்ப்பு இருக்கு இந்த இதில் இருக்கிறது எல்லாமே. ஓகே, இதெல்லாம் ரீட் பண்ணி ஹைலைட் பண்ணிட்டே வந்துட்டு அடுத்து இதெல்லாம் வந்துட்டு மேனுவலா நோட்ஸா எடுத்துக்கணும், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸா. ஓகேவா? ஸோ இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் யாரெல்லாம் எடுக்கலாம், யாரெல்லாம் எடுக்க வேணாம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு இந்த 4 monthsல வந்து நெக்ஸ்ட் குரூப் 2 வந்துருது. ஓகே, கம்மிங் மந்த்ஸ்ல கம்மிங் குரூப் 2 வந்து இன்னும் 4 monthsல வருது. ஸோ இந்த குரூப் 2 எய்ம் பண்றவங்க வந்து இப்போதைக்கு நோட்ஸ் எடுக்கலாமான்னு கேட்டா கொஞ்சம் ரிஸ்க் தான். ஏன்னா உங்களுக்கு சிலபஸ் கவர் பண்ணி இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்றவங்க சொல்றேன், சிலபஸ் கவர் பண்ணவே உங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இல்லை யார் நோட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா, இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டீங்க, இந்த ஃபீல்டில் வந்துட்டு நான் படிச்சு இதில் தான் ஜாப் எடுப்பேன், எனக்கு வந்து ஒரு 2 years டைம் இருக்கு மினிமம், நான் ஒரு 2 attempts கூட கொடுப்பேன், எனக்கு அவ்வளோ டைம் இருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்துடலாம். ஓகேவா? அதாவது நான் ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டாக இருக்கேன், எனக்கு 2 years டைம் இருக்கு அப்படின்றவங்க, ஆல்ரெடி நான் படிச்சுட்டு இருக்கேன், ஆல்ரெடி இந்த அட்டம் நான் கொடுத்துருக்கேன், கிளியர் பண்ணல, ஆல்ரெடி எனக்கு நான் படிக்கிற மெத்தட் ஒன்று வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து இனிமேலாம் நோட்ஸ் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அது போக வந்து பார்ட் டைம் ஆஸ்பிரண்ட், ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட் அந்த மாதிரி இருக்கவங்களும் நோட்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த மெத்தட் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மெத்தட்ல போயிருங்க. ஸோ இது வந்து இந்த இயர்லி ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், இந்த பாளையக்காரர்ஸ் இந்த இது எல்லாமே இருக்கும். ஸோ ரீட் பண்ணி எல்லாமே ஹைலைட் பண்ணிட்டே வரதான். ஹைலைட் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் மேனுவலாக நோட்ஸ் எடுத்துருப்பேன், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு. இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சு தான் படிச்சிருப்பேன். இப்போ இந்த இருக்குல்ல வேல்நாச்சியார் இந்த இதெல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்கேன்னா, இப்போ இதோட நோட்ஸ் மேனுவலாக ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எப்படி இருக்குன்னா இந்த இதுல இருந்து இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பேஜ் இந்த டேட்ஸ்லாம் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது என்னன்னா நான் வந்துட்டு இந்த டைரி இருக்கும்ல, அந்த டைரிஸ்லாம் நான் என்னோட நோட்ஸ் எல்லாமே இருக்கும். ஒவ்வொரு நோட்டும் ஒரு மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி டைரிஸ் தான் எனக்கு கிடைச்சது, நிறைய டைரி ஃப்ரீ டைரியா கிடைச்சனால அந்த டைரிஸ்லாம் நோட்ஸ் எடுத்திருப்பேன். ஸோ இது வந்து ஒரு இண்டெக்ஸ் மாதிரி எனக்கு இந்த டேட்ல உள்ள இந்த கண்டென்ட் இருக்குன்னு. இப்போ February 25 பிரம்மோ சமாஜ் அப்படின்னா அந்த டைரியில வந்துட்டு February 25 இந்த இருக்குல்ல டேட், February 25 வந்துட்டு பிரம்மோ சமாஜ் இருக்கும். ஸோ அதில் டேட் இந்த கண்டென்ட்லாம் வந்துட்டு 11th புக்ல இருக்கும். ஓகே, இந்த இது வந்து என்னுடைய நோட்ஸ். ஓகே, பிரம்மோ சமாஜ் ஃபவுண்டரு, இயர் இதெல்லாம் இருக்கு. இது வந்துட்டு புக்கில் எப்படி இருக்கு அப்படின்றத காட்டுறேன். இந்த இருக்குல்ல பிரம்மோ சமாஜ், இது வந்து 11th புக்கு 19th லெசன், லாஸ்ட் லெசன். ஓகே, செகண்ட் வால்யூம் புக்கு இந்த இருக்குல்ல பிரம்மோ சமாஜ், இயரு,
அது ரிலேட்டட் அதில் வந்துட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன கேட்க முடியுமோ அது எல்லாமே ஹைலைட் பண்ணியிருப்பேன். இந்த 1818 அவருடைய கொள்கைகள் என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறமேட்டு அவர் எப்போ ஓப்பன் பண்ணார், அதுக்கப்புறம் அந்த பிரம்மோ சமாஜ் வந்து எப்படிலாம் பிரிஞ்சுது அதெல்லாம் வந்துட்டு இந்த இங்கே இருக்கும், இந்த இதில் இருக்கும். ஓகே, இது வந்துட்டு இதில் இருக்க கண்டென்ட். ஓகே, இந்த கண்டென்ட் நம்ம ரீட் பண்ணி ஹைலைட் பண்ணுறோம். ஹைலைட் பண்ணிட்டு அதை வந்துட்டு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக இந்த மாதிரி மாற்றிக்கணும். அதாவது ரொம்ப சிம்பிளாக டு தி பாயிண்ட். ஓகே, நம்ம இது எப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா நம்ம லாஸ்ட் டைம் ரிவிஷன் பண்ணுறப்போ நம்ம புக் எடுத்து கம்ப்ளீட்டாக ரீட் பண்ண முடியாது. ஓகே, அவ்வளோ டைம் நமக்கு இருக்காது, ரீட் பண்ணாலும் ஹெவியாக இருக்கும் ரொம்ப. இதே இந்த மாதிரி பாயிண்ட் வைஸாக இருந்துச்சுன்னா நமக்கு ரீட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் கைஸ் இந்த மாதிரி நோட்ஸ் எடுக்கிறது, ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு. இது எல்லாமே இந்த பிரம்மோ சமாஜ் ரிலேட்டட் தான். இந்த இருக்குல்ல இந்த பிரம்மோ சமாஜ் பிரிஞ்சது, அந்த இந்த இருக்குல்ல பிரம்மோ சமாஜோட ஸ்பிளிட், ஃபர்ஸ்ட் ஸ்பிளிட், செகண்ட் ஸ்பிளிட், அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி இது ரீட் பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி பல்காக படிக்கிறத விட இப்படி சிம்பிளாக படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, அதுக்கு தான் ஹேண்ட் ரிட்டன்னு. இது எல்லாமே 11th புக்லாம் கொஞ்சம் பல்காக தான் இருக்கும். இந்த ஒரு லெசன் ஒரு பேஜ்னு எடுத்துட்டோம்னா அதில் எல்லாமே கண்டென்ட் இருக்க தான் செய்யும். அந்த கண்டென்ட்டை நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷார்ட் ஃபார்மாக மாற்றிக்கிறணும். அது அந்த வள்ளலாறுலாம் இங்கே இருக்கா, இப்போ இதுவும் ரிலேட்டடாக ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இருக்கும் என்கிட்ட. ஓகே, இது வந்து ஐஎன்சி ரிலேட்டடான டேட்டாஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு நமக்கு தேவையான அளவு ஈஸியாக சிம்பிளாக அதை மாற்றிக்கிறணும். நமக்கு புரிகிற அளவுக்கு அந்த அளவு இருந்தாலே போதும். இந்த இடத்துல வள்ளலார் ரிலேட்டடான கண்டென்ட் இதெல்லாம் இந்த புக்ஸில் 11th புக்ஸில் கொஞ்சம் இருக்கும், அப்புறம் தமிழ் புக்ஸில் கொஞ்சம் இருக்கும். இந்த எல்லா கண்டென்ட்டுமே கேதர் பண்ணணும். அதுக்கு தான் வந்துட்டு சிலபஸ் வைஸ் ரீட் பண்ணுறது. ஸ்டாண்டர்ட் வைஸ் ரீட் பண்ண தேவையில்லை, ஸ்டாண்டர்ட் வைஸ் ரீட் பண்ணக்கூடாது. 6th ஃபஸ்ட்டு படிச்சிடுறேன், 7th அடுத்து படிக்கிறேன்னு படிக்காமல் கண்டென்ட் வைஸ் படிக்கணும், நம்ம சிலபஸ் வைஸ். ஓகே, அடுத்து இதெல்லாம் வந்துட்டு இந்த இது ஜஸ்டிஸ் பார்ட்டி ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ப்ளூ கலரில் எழுதியிருக்கிறது ஃபஸ்ட் டைம் நான் எழுதுனது. அடுத்து பிளாக்லாம் அடுத்தடுத்த தடவை ஹைலைட் பண்ணது எழுதுனது, அடுத்த டேட்டா கிடைக்க கிடைக்க. அது மாதிரி எல்லா நோட்ஸுமே அப்படி தான் இருக்கும். இந்த 2-3 கலரில் இருக்கும் ஒரே நோட்ஸு. இந்த ப்ளூ வந்து ஃபஸ்ட் டைம் எழுதுனது, அடுத்து பிளாக் இன்னொரு தடவை எழுதியிருக்கேன், அதுமாரி இந்த ஜெல் பென் ப்ளூ இன்னொரு தடவை எழுதியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தாங்க நோட்ஸ் வந்துட்டு எப்போவுமே இந்த பேஜ் இருக்குல்ல, இந்த பேஜ் இது வந்து ஜியாகிரஃபி, தமிழ்நாடு ஜியாகிரஃபி. இதுவும் இந்த நெக்ஸ்ட் பேஜும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஸாக இருக்கும், இடமே பத்தாது. நான் அந்த மேலே முதற்கொண்டு எழுதி வச்சிருப்பேன், இங்கே கேப் கிடைக்கிற கேப்ல எல்லாம் எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம நோட்ஸ்ன்றது எப்பவுமே ஸ்பேஷியஸாக தான் விட்டு எழுதணும், நிறைய கேப் விடணும் ஒவ்வொரு இதுக்குமே. ஓகே, இப்போ இந்த இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கடைசியாக கொஞ்ச நாள் கழிச்சு நோட்ஸ் எடுத்தேன். இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் படிக்க ஆரம்பிச்சிருமா கழிச்சு, அதனால ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும் எல்லாமே. ஏன்னா எனக்கு தெரியும் எப்பவுமே டேட்டா எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு. இந்த இதுப்போ எனக்கு அந்த ஐடியாலாம் இல்லை, அதனால நான் பாட்டு எழுதிட்டே இருந்தேன். பார்த்தா இடம் பத்தலை, ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும். கன்ஜஸ்டடாக இருந்தால் நமக்கே ரீட் பண்ண அடுத்து கஷ்டமாக இருக்கும். ஸோ நோட்ஸ் எடுங்க, ஸ்பேஷியஸாக நோட்ஸ் எடுங்க எப்போவுமே. அடுத்து இந்த 12th எத்திக்ஸ் புக், இது வந்துட்டு பல்லவர்கள் ரிலேட்டடாக 12th எத்திக்ஸ்லாம் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்றதே நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நம்ம படிச்சிருக்க மாட்டோம். பட் இதெல்லாம் நிறைய கண்டென்ட் இருக்கும். எத்திக்ஸ், அப்புறம் அட்வான்ஸ் தமிழ், அதெல்லாம் வந்துட்டு ஜென்ரல் தமிழ் பீப்புளுக்கு யூஸ் ஆகும். எத்திக்ஸ் புக்கில் இருக்கிற கண்டென்ட் வந்து நம்ம இதுக்குமே யூஸ் ஆகும், ஜென்ரல் ஸ்டடீஸ்க்குமே. ஓகே, அடுத்து இது ஒரு இண்டெக்ஸு. இதான் வந்துட்டு என்னோட ஃபஸ்ட்டு டே நோட்ஸு. நான் ஃபஸ்ட்டு டிஎன்பிசி படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணி, அப்போது நான் ஹிஸ்ட்ரியில் தான் ஸ்டார்ட் பண்ணேன், அட்வான்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ எடுத்த நோட்ஸ் இந்த ஒரு பேஜ் தான். ஓகே, இதை வந்துட்டு நான் அதுக்கப்புறம் இந்த பேஜை படிக்கவே இல்லை, ஏன்னா இது எனக்கு எப்படி நோட்ஸ் எடுக்கும் என்னன்னே தெரியலை. ஸோ சும்மா ரேண்டமாக நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சதெல்லாம் பார்த்து எழுதி வச்சேன். இது ஃபர்ஸ்ட் நான் எழுதுனது. அதுக்கப்புறமேட்டு இந்த பேஜ் மித்த பேஜஸ்லாம் இருக்குல்ல, இந்த முன்னாடி காமிச்சேனே, ஸோ அந்த பேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எவால்வ் ஆகிருக்கும். எப்படி எடுக்கக்கூடாது அப்படின்றதுலேருந்து நானாக பழகி எப்படி எடுக்கணும் நோட்ஸ் அப்படின்றதெல்லாம் பழகியிருப்பேன். ஸோ அது வந்து நமக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும் போக போக, நமக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி. அடுத்து தான் அந்த இது இயர்லி தமிழ், அந்த ரெசிஸ்டன்ஸ் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல். இந்த இருக்குல்ல அந்த யூசப் கான், பூலித்தேவர், அந்த டீட்டெயில்ஸ், அந்த இது வந்து 11th புக்லேயே இருக்கும். 11th புக்கில் நல்லா டென்ஸாக இருக்கும் 10th விட. ஸோ அதனால் இந்த 11th புக்கில் வந்து பார்த்துக்கோங்க இது. ஓகே, ஸோ இதெல்லாமே அந்த முகல் பீரியடு, இதெல்லாம் ரொம்ப ப்ராப்பராக ஃபார்மேட்டடாக இருக்கும். இயர் வைஸ் வந்துட்டு ஒவ்வொரு இயரில் என்னென்ன ஈவெண்ட் நடந்துச்சு, அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட்டு அது மாதிரி ஹைலைட் பண்ணியிருப்பேன், எக்ஸ்ட்ரா கண்டென்ட் ஆட் பண்ணியிருப்பேன். இதுவும் அதே மாதிரி தான், இயர் வைஸ் ஈவெண்ட்டு, அவன் ஒரு கேரக்டர் இருக்காருன்னா அவர் ரிலேட்டடாக என்னென்ன இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் அது மட்டும் இருந்தாலே போதும் நமக்கு. புக்கில் வந்து ரொம்ப பல்காக இருக்கும், நமக்கு அதை எடுத்து இப்படி ஷார்ட் ஃபார்மாக மாற்றிக்கிறணும். ஷார்ட் ஃபார்ம் மாற்றிட்டு தான் இப்படி நோட்ஸ் எடுக்கிறது. ஓகே கைஸ், இதான் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுக்கிறது. எப்படி என்னுடைய நோட்ஸை நான் கட்டியிருக்கேன். இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்துட்டு நம்ம இது இருந்தால் தான் நமக்கு ரிவைஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் ஃபைனல் டைமில். ஏன்னா இந்த புக்ஸ் எல்லாம் 11th புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஹெவியாக இருக்கும். இதெல்லாம் லாஸ்ட் டைம் உட்காந்து ஃபுல்லாக நம்ம ரீட் பண்ண முடியாது. அதுக்காக தான் அந்த மாதிரி ஷார்ட் ஃபார்முக்கு மாற்றிக்கிறது. ஓகே, அடுத்த சிலபஸ் இந்த மாதிரி கலர் கோட் பண்ணிக்கோங்க. அந்த கலர் கோட் பண்ண பிடிஎஃப் நான் அப்லோட் பண்ணுறேன். அடுத்து ஃபர்தராக என்னுடைய ஹைலைட்டட் பிடிஎஃப், ஓகே, புக் பிடிஎஃப் எல்லாமே இந்த 6th-லேருந்து 12th வரைக்கும் எல்லா பிடிஎஃப்மே நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த இருக்குல்ல எல்லா பிடிஎஃப்மே ஹைலைட் பண்ணியிருக்கும். ஒரு சில பிடிஎஃப் ஹைலைட் பண்ணியிருக்க மாட்டேன், அது நான் வேறு எதுலையாவது வேறு ஏதாவது ஒரு இதில் படிச்சிருப்பேன்.
பட் மோஸ்ட்லி எல்லாமே ஹைலைட்டடாக தான் இருக்கும். அப்போ இந்த 12th இருக்க சயின்ஸ் புக் முதற்கொண்டு ஹைலைட்டடாக தான் இருக்கும். சயின்ஸில் அந்த மெயின்ஸ்க்கு படித்த டாபிக்ஸ் அதெல்லாம் ஹைலைட்டடாக இருக்கும். அப்புறம் இன்னொரு டவுட் என்ன நிறைய பேர் கேட்கணும்னா, இப்போ ஒரு சில டாபிக்ஸ் வந்துட்டு நம்ம புக்கில் இல்லை கண்டென்ட், அதை எங்கே கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் வந்துட்டு நம்ம இந்த தமிழ்நாடு கேரியர் சர்வீசஸ் இந்த வெப்சைட் இருக்குல்ல, தமிழ்நாடு கேரியர் சர்வீசஸ் .tn.gov.in இந்த வெப்சைட்ல போயிட்டு நம்ம லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ணி ஒரு ஐடி கிரியேட் பண்ணிட்டு இதுல வந்தீங்கன்னா இதுல நிறைய கண்டென்ட் இருக்கும். ஓகே, நம்ம புக்ல இல்லாத கண்டென்ட்ஸ் கூட இதுல இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தமிழ்நாடு சொசைட்டி அண்ட் கல்ச்சர் போயிட்டுன்னா இங்கே கீழே வந்தீங்கன்னா ஏன்ஷியன் தமிழ் சொசைட்டி ஒவ்வொருத்துக்கும் இந்த கண்டென்ட்ன்றதை டிக் பண்ணியிருக்காங்களா, அப்படின்னா கண்டென்ட் இருக்கு, அதுக்கான டெஸ்ட்டும் இருக்கு, சாப்டர் அசஸ்மெண்ட் அப்படின்றது. ஓகே, இந்த இருக்குல்ல, ஸோ பிலாசபிக்கல் தாட் எல்லாமே இந்த ரேஷனலிசம் நம்ம புக்கில் கிடைக்கல அப்படின்ற கிடைக்கலன்னு நம்ம நினைக்கிற டீட்டெயில்ஸ் கூட இதில் இருக்கும். மெயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வெப்சைட் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இது போக இந்த குரூப் 1 அப்படின்னு போனீங்கன்னா அதில் இன்னும் டீட்டெயில்ஸ் நிறையா இருக்கும் அந்த மாதிரி. ஸோ நம்ம இதுலேருந்து நம்ம மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மெட்டீரியல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு லாஸ்ட் ரிசார்ட் தான். புக்கில் கிடைக்காத டீட்டெயில்ஸ் தான் இந்த வெப்சைட்டில் பார்க்கணும், அவ்வளோதான். ஸோ ஓகே கைஸ், நான் ஃபர்தராக வந்துட்டு எப்படி இது பிளான் பண்ணுறது, நான் எப்படி பிளான் பண்ணி படித்தேன் அந்த வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஆப்ஸ் அப்படின்னு நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். எனக்கு என்னுடைய ஸ்டடி பீரியடில் எனக்கு யூஸ்ஃபுல்லாக அந்த ஆப்ஸ் அதை ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த புக்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். இந்த எல்லா புக்ஸோட லிஸ்ட்டுமே நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.